அப்பா அம்மா இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்த அப்பாவி பொண்ணை கொன்னு எரிச்சு கறிக்கட்டையாக்கி இருக்காரு இங்க ஒரு கொடூர காதலன். காதல் ஆசையில கல்யாண கனவு கண்ட அந்த பெண்ணுக்கு நடந்த மோசம் இந்த பயங்கரம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் உள்ளது பன்றிமலை. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடமா என யூடியூபர்கள் பலரும் வரிசை கட்டி வந்து விளாக் போடும் அளவிற்கு அசத்தலான இயற்கை அழகுகள் இங்கே கொட்டி கிடக்கின்றன. அந்த இயற்கை அழகுகளை ரசிக்க அன்றாடம் பல காதல் ஜோடிகளும் ஒன் டே ஜாலி ட்ரிப்புக்கு கிளம்பி வருவது உண்டு. அப்படிப்பட்ட இந்த பன்றிமலையில் உள்ள ஒரு இடம்தான் அமைதி சோலை. ஆனால் கடந்த 13ஆம் தேதி அந்த இடம் மொத்த அமைதியையும் இழந்தது. காரணம், ஆடு மேய்க்க வந்தவர்கள் 60 அடி பள்ளத்தில் தீக்கு இரையாகி கருகி கிடந்த ஒரு பெண்ணின் சடலத்தை கண்டு கிடுகிடுத்து போயிருக்கிறார்கள். உடனே கன்னிவாடி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கரிக்கட்டையான பெண்ணின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தீயில் எரிந்து சிதைந்த பெண் யார்? அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? காரணம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை காண போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சடலமாக கிடந்த பெண் 22 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என உறுதி செய்தனர். சிசிடிவி, செல்போன் சிக்னல் என ஒரு வாரமாக நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில்தான் அந்த பெண்ணின் பெயர் மாரியம்மாள் என்று தெரிந்திருக்கிறது. 25 வயதான மாரியம்மாள் பெற்றோர் இல்லாமல் மதுரையில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்துள்ளார். 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து மதுரையில் உள்ள துணிக்கடைகளில் வேலை செய்து வந்திருக்கிறார். ஆனால் கடந்த ஒரு வருடமாக திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கி அங்குள்ள ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் மாரியம்மாள். உடனே போலீசார் அந்த விடுதிக்கு சென்று விசாரித்ததில் மாரியம்மாளை கார்டியன் கையெழுத்து போட்டு சேர்த்து விட்டது திண்டுக்கல் நத்தம் சானார்பட்டி யமகாலபுரத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற வாலிபர் என தெரிந்துள்ளது. அடுத்த கணமே பிரவீனை தட்டி தூக்கி வந்து விசாரித்ததில் மாரியம்மாளை கொன்று எரித்த உண்மை தெரிந்திருக்கிறது. பிரவீன் வேறு யாரும் அல்ல, மாரியம்மாளின் காதலன்